பார்க்கக்கூடிய பாண்டிய மன்னர் அடிம்பலம்பன் என்ற பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டியன். இவரை பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றது. நெடியோன் என்றும் இவரை அழைத்திருக்கிறார். சங்க காலத்துக்கு முன்பாக ஆண்ட பாண்டிய மன்னன், குறிப்பாக என்று கடலால் மூழ்கி போன அந்த குமரி கண்டத்தில் இருந்து ஆண்ட மன்னன். கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலத்தில் இவருடைய அந்த ஆட்சி காலம் இருந்திருக்கிறது என்று நச்சினார்க்கினியர் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய அந்த நச்சினார்க்கினியர் இந்த பாண்டிய மன்னன் சொல்லுகிறார். பாண்டிய மன்னன் இருந்திருக்கிறார். கடலால் சூழப்பட்ட அந்த குமரி கண்டத்தில் 3 நீர்களால், அதாவது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், மேலை கடல், கீழே கடல், இந்து மகாசமுத்திரம். குமரிக்கண்டம் முழுகுவதற்கு முன்பாக இருந்த அந்த முன்னீர் கடல் தெய்வங்களுக்கும் அவர் கடல் தெய்வதற்கு இவர் விழா எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அந்த பஹ்ரலி ஆறு என்ற அந்த ஆற்றினுடைய கரையோரமாக இந்த விஷயங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. கடல் தெய்வங்களுக்காக எடுக்கப்பட்ட விழா தான் அதனுடைய நீட்சியாக சிலப்பதிகாரத்தில் கூட நம்ம இந்திர விழா போன்ற விஷயங்களை நாம் பார்க்க முடியும். இப்படி தொடர்ச்சியாக இந்த பாண்டிய மன்னன் வடிம்பலம்பன் என்ற பாண்டிய மன்னனை பற்றி பல இது கிடைக்கின்றது நமக்கு. இந்த பாண்டிய மன்னனும் வாழ்க்கை முறையோட வழிபாட்டு முறையும் ஒன்றாக சேர்த்து இயற்கைக்கான அந்த வழிபாடுகளெல்லாம் தொடர்ந்து செய்து வந்த மன்னன் என்று நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது.